பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, அப்புறம் 3 வரமிளகா, சோம்பு 1 டீஸ்பூனு, மிளகு 1 டீஸ்பூனு, ஜீரகம் 2 டீஸ்பூன். எல்லாத்தையும் பெரும் கடாயில் வச்சு வதக்கி பொடியாக நுணுக்கிக்கணும். தூள் பண்ணியாச்சு, அதை ஓரமாக வச்சுருவோம். ஒரு குக்கரில் எண்ணெய் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை 2, கிராம்பு 4, கல்பாசி எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கணும். வதங்கினோடனே 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். சின்ன வெங்காயமும் 2 வெங்காயம் நல்லா அடிக்கணும். லைட்டாக கொஞ்சம் வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கணும். 20 சின்ன வெங்காயம் மிக்சியில் ஒரு ஓட்டி அதை போட்டுக்கணும். வெங்காயத்தை ஓட்டி வச்சுருக்கேன். ஒரே ஓட்டி வச்சு அதையும் சேர்த்து வதக்கிக்கணும். 1.5 கிலோ சிக்கன் நாட்டுக்கோழி, அதை உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அந்த கழுவி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து சிக்கனோட நல்லா வதக்கி விட்டுறணும். இதோட மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், இதோட தூள் பண்ணி வச்ச இந்த பவுடரை போட்டுக்கணும். போட்டு நல்லா கலந்துக்கிட்டேன். எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். இதோட இதுக்கு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் நம்ம 6 விசில் விட்டுருவோம். தேங்காயை துருவி வச்சுருக்கேன், மிக்சியில் போட்டுக்குவோம். அதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பு, குக்கர் விசில் வச்சு இதில் தேங்காயை 1/2 மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றி மேலே கொஞ்சம் மல்லித்தலையை தூவி இறக்க வேண்டியது.